வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இது வந்து பேங்க் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் தான். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 2 குவான்டிட்டி தராசு மாதிரி. இது 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 ரெண்டுக்கும் இருக்கிற கம்பேரிசன் சொல்கிறது வந்து ரேஷியோ. ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா மல்டிபிள்ஸ் பண்ணி நம்ம போடுறது வந்து ப்ரொபோர்ஷன்ஸ். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். இதை வச்சு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். எப்படி கொஷின்ஸ் ரீட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ப்ரொபோர்ஷன் A cross B C cross Dன்னு இருந்தது, C/Dன்னு இருந்ததுன்னா A cross C B cross D வந்து ஃபார்மேட். இதில் சக்ஸசிவ் பர்சன்டேஜ் கொஷினில் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பர்சன்டேஜுங்கிறப்ப 100 பேஸாக வச்சுக்கணும். அப்போ 100 + x மைனஸ் டிக்ரீஸில் இருந்ததுன்னா 100 - x. இதை ரெண்டையும் வந்து ரேஷியோ பண்ணி நம்ம எழுதணும்னா அது ரேஷியோ. பர்சன்டேஜ் வந்து ரேஷியோக்கு மாற்றுறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஃபைனல் வேல்யூ இன்டூ 100 டிவைடட் பை 100 + x யூஸ் பண்ணி போகலாம். அடுத்தது ரேஷியோ இன்டூ ஃப்ராக்ஷன். ரேஷியோ ஃப்ராக்ஷனில் மாற்றணும். A/B ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா A/B போடலாம். நெக்ஸ்ட் A/B கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி எடுக்கலாம்னா A + B டிவைடட் பை A - Bன்னு எழுதிக்கலாம். இன்னொன்று A/B = C/D கொடுத்தாங்கன்னா ரேஷியோ கம்பைன் பண்ணுறப்ப A + C இன்ட்டு B + Dன்னு எழுதலாம். ப்ரொபோர்ஷனாக இருந்ததுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடுவோம். ரேஷியோஸ் போடும்போது ஆட் பண்ணியும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சரை வந்து ஏவோடையும் பியோடையும் மல்டிபிள் பண்ணுறது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ட்ரிக்கு. ரேஷியோ வந்து 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 காமன். பி அப்படிங்கிறப்ப கொடுத்துருக்கிற நம்பருக்கு காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம்னா அதாவது வந்த ஆன்சரை வச்சு இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அலிகேஷன் மெத்தட்னா 2% டேட்டாஸ் கொடுத்துட்டு ஒரு டோட்டல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டோட்டல்லேருந்து இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்ட்னர்ஷிப்னா ப்ராஃபிட்டோடது வந்து மணி இன்ட்டு டைம். இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட்டை ரேஷியோவாக மாற்றிக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வச்சு பார்க்கலாம். 3:5 B/C 2:7. ஃபைண்ட் வந்து A/B/C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து கம்பேரிசன். இங்கேயும் B இருக்கு, இங்கேயும் B இருக்கு. ஆனால் இதோட டேர்ம் 5, இதோட டேர்ம் 2. அப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 5க்கும் 2க்கும் 5, 2 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ 5 × 2 10. எல்சிஎம் வந்து 10. அப்போ இங்கே வந்து 5 வந்து 10ஆக வரணும் அப்படின்னா இந்த டேர்மை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த 2 10ஆக மாறணும் அப்படின்னா இந்த டேர்மை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ A/B = 6:10. B = C = 10:35. இதோட ஆன்சர் 6:10:35ங்கிறது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் இன்கமுக்கும் எக்ஸ்பென்சருக்கும் வரவுக்கும் செலவுக்குமான ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 5:3. சேவிங்ஸ் வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க 4,000. அப்போ எப்படி போடலாம்? 5:3 = 4,000 அப்படின்னா 5 - 3யோட வேல்யூ 2. 2 பார்ட்ஸுக்கு வந்து 4,000 அப்படின்னா 1 பார்ட்டுக்கு 2,000 rupees வந்து இதாகும். அப்போ 1 பார்ட் இன்கம் வந்து 5, எக்ஸ்பென்சர் 3. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ 5 × 2 10,000 அப்படிங்கிறது நம்மளோட இன்கம். வரவு வந்து இன்கம். வரவு வந்து சேலரி வந்து 10,000 rupees. அப்படி போட்டு இது அலிகேஷன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். 25 - 20 = 30 - 25. 5:5. ஆன்சர் வந்து 1:1. இந்த மெத்தடை வந்து அலிகேஷன் மெத்தட், அதாவது மீன் எடுத்துட்டு மைனஸ் பண்ணி போட்டு கண்டுபிடிக்கிறது வந்து அலிகேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணியாச்சு. ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இந்த மெத்தடில் 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 12 monthsக்கு. பிங்கிறது 6 month வந்து 10 month. இது பார்ட்னர்ஷிப் ஃபார்முலா. ப்ராஃபிட் = இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000, டைம் வந்து 12. ஏக்கு பிக்கும் வந்து அதே மாதிரி 6,000 × 10. இதோட ஆன்சர் வந்து 12 5s are 60. இதுவும் வந்து 60,000. ரெண்டுக்குமே ரேஷியோ எடுத்தோம்னா 1:1. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ வந்து இது பார்ட்னர்ஷிப் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட்
என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் கழிக்கிறது ஏஜோ வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஏஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை வந்து 4x இதை 5xன்னு எடுத்துக்கலாம். 4x ஒரு டேர்ம்ஸில் எடுத்துக்கலாம். 4x ப்ளஸ் 5 இயர்ஸ் கழிச்சு 5 ரேஷியோஸ். அதே மாதிரி 5x 5 இயர்ஸ் கழிச்சு 6 ரேஷியோஸ். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6 4s are 24x ப்ளஸ் 5 6 are 30 இஸ் ஈக்குவல் டு 5 5s are 25x. மைனஸ் பண்ணோம் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 25x மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 24 மைனஸ் 25xோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 மைனஸ் 25ஓட வேல்யூ 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிரும். எக்ஸ் 5 அப்படின்னா இதோட மல்டிபிள் பண்ணும் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 5 4s are 20 பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸோட ஏஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட மல்டிபிள் பண்ணும். பர்சன்டேஜ் கேட்டதுனால இதோட மல்டிபிள் பண்ணலாம். 5 4s are 20. அப்போ 5 5s are 25. அப்போ ஏஜஸ் 2 பர்சனோட ஏஜஸ் வந்து ஒருத்தரோடது 20 இன்னொருத்தரோடது 25 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். ரேஷியோவில் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ரேஷியோவில் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறத வந்து நம்பர்ஸில் டிவைட் ஆகுதுன்னு சொல்லணும்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோவை நம்பர்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் 2:3:4 மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் வருது அப்படின்னா 7 8 6 7 8 9 9 பார்ட்ஸ் வருது. 9 பார்ட்ஸ் வந்து 540ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 540 டிவைடட் பை 9ஓட வேல்யூ 60. அப்போ 60 டிவைட்ஸ் ஆகுது. இதை ரேஷியோவில் இருக்கிறத நம்பர்ஸ்க்கு மாற்றணும். அப்போ 60 × 2 120, 60 × 3 180, 60 × 4 240. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 540 கிடைக்கும். 240 180 120 8 9 10 14 3 4 5 540 கிடைச்சிருச்சா? இந்த 540ல் ரேஷியோவில் இருக்கிறத வந்து நம்பர்ஸ்க்கு மாத்திரம் அப்படிங்கிறப்ப வந்து டோட்டலால் டிவைட் பண்ணோம்னா 1 பார்ட் வந்து 60ஆல் டிவைட் ஆகுதுங்கிறப்ப மொத்தம் 2 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோ, 4 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி டிவைடரில் கொடுத்துருந்தா இது மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணி. கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 3:1ன்னு கொடுத்துட்டாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப 10 பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த வெளியே போனோட ரேஷியோ வந்து 1:1. 10 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதோட இது வந்து 1 ரேஷியோ. 2x வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வெளியே போகலை. வெளியே போனாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ப்ளஸ் போடக்கூடாது, மைனஸ் போடணும். ஸோ அப்போ 1:1 ரேஷியோ. அப்போ 3x மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2x வரும். 2x இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. 3x 2x மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு மைனஸ் 10 அந்த பக்கம் போச்சுன்னா 10. மொத்தம் எக்ஸ் வந்து 10. இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10 3s are 30. 30 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாச்சும் குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.